நீங்க திருவிழான்னு வந்துருச்சுன்றீங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஆண்கள் பட்டினியாக இருந்து விரதம் இருந்து நாக்குல அழகு குத்தி காவடி எடுப்பான். பாரம்பரியத்தை மாறாம பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அழுங்காம வலிக்காம அள்ளக்காது குத்திட்டு கம்மன் இருந்துக்குவாங்க. இதுல மாற்று கருத்து இருக்குங்களா? இல்ல. யோசனை பண்ணி பாருங்க. நடுவில் ஒரு காலத்துல நம்ம கம்மன் கடுக்கன் போட்டிருந்தோம், கூந்தல் போட்டிருந்தோம். இப்ப என்னன்னா படிப்படியா நம்ம அழகா கட்டிங் பண்ணி கரெக்டா பாரம்பரியத்தோட இருக்கிறோம். ஆனா பெண்களை பாருங்க, நான் குறை சொல்லல, பெண்களை குறை சொல்லுவதற்காக வல்ல, ரொம்ப தூரம் இங்க கோயம்புத்தூருக்கு பிரச்சனை இல்லை. சடைய பின்னி அந்த பாரம்பரியத்தோடு இருந்த பெண்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் ஃப்ரீ ஹேர் என்ற கலாச்சாரத்திற்கு பாரம்பரியத்தில் இந்த மாறி இருக்கிறார்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்கிறது. நீங்க சடையும் பின்றதில்லை, குடும்பத்துல உறவுகளோடும் பின்றதில்லை. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது. சார், வீட்டுல அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிறது ஒவ்வொரு ஆம்பளையுடைய மிகப்பெரிய ஆசை. பெத்த தாய் தகப்பனை விடணுங்கிறது எந்த ஆம்பளைக்கும் இல்லை. அது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாரம்பரியத்தை நெஞ்சுல சுமக்கிறோம். சிரவணன் தாய் தகப்பனை காவடியில சுமந்த மாதிரி நாங்க. ஆனா விடுறீங்களாமா நீங்க? நீங்க பாரம்பரியத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் பாருங்க. ஒன்னா உங்க அம்மா இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். என்னால வடிச்சு கட்டி போட முடியாது. இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதிரணியில வந்து கவிதா கேட்பாப்ல, நாங்க சொன்னோம் உங்களுக்கு எங்க புத்தி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல இந்த கவிதா மாதிரி அங்க ஒரு கவிதா இருக்குப்பாப்ல இல்லைங்க, கேட்டிருப்பாப்ல இல்லைங்க. வீட்லயும் கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி கேட்பாங்க. ஆனா நாங்க ஏன் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? ஆண்களுடைய குற்றச்சாட்டு இல்ல. ஏன் அப்பா அம்மாவை கூட துறக்க சொல்லி மனைவி சொன்னவுடன் ஏற்றுவதை போல வாழ்கிறோம் தெரியுமா? எங்களுக்கே அப்பா அம்மா தேவைப்படும் போது எங்க குழந்தைக்கு அம்மா வேணுமேங்கிறதுக்காக, அப்பா வேணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டுக்கிறோம். நடுவர்களே, ஜல்லிக்கட்டை இன்னைக்கு இதுவரைக்கும் கட்டி காக்கிறது ஆண்கள் தானே. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மாடு பிடிக்கிறது ஆண்கள், மாட்டை வளர்ப்பது ஆண்கள். மாட்டை மட்டுமில்ல, வீட்டையும் கட்டி காத்து கொண்டிருப்பது நாங்கள் தான் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு காலையில நம்ம நாமக்கல் கோயிலுக்கு போனோம்ங்க. அங்க லட்சுமி நரசிம்மர் ஆகட்டும், லட்சுமி நாராயண சாமி ஆகட்டும், ரெண்டு பேருமே கழுத்துல அவ்வளோ பெரிய டாலர், மகாலட்சுமியுடைய டாலர், அவ்வளோ பெரிய டாலர். ஆண் சாமி பெண் சாமியை தன்னுடைய இதயத்துல சுமந்திருக்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான். ஆண்களுடைய மணிப்பரிசு பாருங்க, எல்லாத்துடைய மணிப்பரிசுல உங்களுடைய மனைவி போட்டோ வச்சிருக்கோம். பாரம்பரியத்தை நெஞ்சில சுமக்க முடியலமா, பணத்தை எப்படி முக்கியமா பாதுகாக்கிறோமோ அது மாதிரி மனைவியும் பாதுகாக்கிறோங்கிற அர்த்தம் தான் மணிப்பரிசுல வச்சிருக்கோம். எல்லாரும் மணிப்பரிசு வச்சிருக்கிறோம். ஆனா எங்க வீட்டு அம்மனியும் என்னோட போட்டோவை வச்சிருந்தது. நான் நினைச்சேன் அவ்வளவு பாசம் நினைச்சேன். எதுக்குமா வச்சிருக்கிறேன்னு இல்லைங்க, இதை பார்த்தா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது மாதிரி அப்படின்னு பில்டப் கொடுக்குது. நான் சொன்னேன், கல்லூரிகளில் போய் நான் பேசினாத்தாமா மாணவர்களுக்கு நம்பிக்கை வருது, ஆனா என் போட்டோவை பார்த்தாலே என் மனைவிக்கு நம்பிக்கை வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது இருக்கிறதுனால தான் பேய் பிசாசு காத்து கருப்பெல்லாம் எனக்கு அண்டது இல்லைன்னு. நடுவர்களே, நாங்க மணிப்பரிசுல மனைவிய சாமியா பாக்குறோம், ஆனா எங்களை பேயா பாக்குறாங்கிற வித்தியாசம் தான். பாரம்பரியத்துல நிறைய சொல்லலாம், நிறைவா சொல்லுகிறேன், எத்தனையோ சொல்லலாம் என்று நினைத்தேன். தாலிய கழட்டிக்கிற கலாச்சாரம் வந்திருக்கு. வேதனையோடு நான் சொல்றேன். பல பேர் இல்லை, சில பேர் தாலியை கழட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போறது, சினிமா தியேட்டருக்கு போறது இருக்குது. அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை சிந்தித்து பாருங்கள். தாலியை கழட்டி வைக்க கூடாது. 1/4 பவுன் தாலியே உங்களுக்கு சுமையா இருக்குதுன்னு சொன்னா, பாரம்பரியம் மிக்க இந்த கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி சுமக்க போகிறோம் என்று சொல்லி விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கை தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். பாரம்பரியத்தை கட்டி காப்பது, விட்டு கொடுப்பது. பெண்களை விட ஆண்கள் தான் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து, ஆண்கள் விட்டு கொடுப்பதால் தான் உலக அளவிலே தமிழ் குடும்பங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
சினிமா ஷூட்டிங்ல இருந்து வந்திருக்காரு. என்னவோ தெரியல, பட்டிமன்றம் பேசுற எல்லாரையும் சினிமா கூப்பிடுறாங்க. அது ஒரு முக்கியமான என்ன உள்ளது, ஐடி ஆஃபீஸர். இப்போதைக்கு யாரையா பயமுறுத்தணும்னா ஐடி இடி வந்தா பயமாயிடும். அவங்க ரெண்டு பேரும் எப்ப வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது, எங்க வருவாங்கன்னு தெரியும், அது தெரியும், எப்ப வருவாங்கன்னு தெரியாது. ஐடி ஆபீஸரா இருக்கிறாங்க, அந்த வேலையை 5 நாள் பண்ணிட்டு வந்துருக்கிறார். நடிக்கிற ஒரு ஆற்றல் அவர் வந்திருக்கிறார். இவர் படத்தை அந்த அம்மா வச்சிருக்கிறாங்கன்னா என்ன ஒரு வருத்தம்யா. சிறந்த பேச்சாளர், தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசுறாங்க. நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒழுக்கம் ஒன்னா சொன்னார் பாருங்க. திசைகள் 8, ஸ்வரங்கள் 7, சுவைகள் 6, வரிசையா வந்து தமிழ் 3, அடுத்தது வாழ்க்கை 2, அகப்புறம், ஒழுக்கம் 1. ரொம்ப அழகா பேசினார். நல்லா பேசினாரு இல்லையாங்க. என்ன கவலையா இருந்தா, ஆண்கள் பேசும்போது ஆண்களே அமைதியா இந்த அளவுக்கு ஐயா ஆண்கள் கொஞ்சமாவது உற்சாகமா அவருக்கு. நீங்க படம் எடுக்க வந்தீங்கன்னா பேசுறீங்க. கேட்கலாம், கை தட்டலாம் இல்லையா? கூட்டத்துல இருந்து பேசுறாரு, பேசுறாரு, ரொம்ப ஈஸி. கூட்டத்துல உட்கார்ந்து பேசுறது ரொம்ப எளிமையானது. மைக்ல நேரம் நின்று ஒரு தலைப்புல 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறது தான் கஷ்டம். கூட்டத்துல சவுண்ட் கொடுக்கலாம், ஓய் அப்படின்னா. இப்ப எல்லா இடத்துலயும் கத்துறாங்கல்ல, கடவுளே அஜித்தே அப்படி சொல்லாதீங்கன்னா, கூட்டத்துல கத்துறாங்க இளைஞர், அப்படி கத்திடலாம். ஒரு மைக்கு கொடுத்து ஒரு இடம் கொடுத்து பேச சொல்றது அவ்வளவு எளிமையான வேலை இல்லை. அதை ஒருத்தர் செய்து அதுவும் முதல் பேச்சாளரா வந்து பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டு பாராட்டுறமா இல்லையா? அதுக்காக இவ்வளவும் பேசிக்கிட்டு அமைதியா இப்பதான் இருக்கு. பெண்கள் கம்மியா வந்திருந்தாலும் விட மாட்டாங்க. காரணம் பேச போறது திருமதி கவிதா. வாங்கம்மா. பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஸ்டாருக்கே மாமனாராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிற நடுவர் அவர்கள். முதல்ல சொன்னது இல்லை, இரண்டாவது சொன்னது ஆமா, ரெண்டுமே ஆமா. 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, தர்மபுரியில் பிரம்மாண்டமான ஒரு கிளை திறக்க காத்திருக்கிற ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவர் ஐயா அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட நடிகர் திரு தனபால் அவர்கள் வந்தார். பச்சைக்கிளி மாதிரி ஒரு சட்டையெல்லாம் போட்டுட்டு இவர் நடிக்க போனாரா. முதல் நாள் ஜெயராம் அவர்களுக்கு அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. மறுநாள் இவர் போனோடனே ஜெயராம் ஐயா அவர்கள் எழுந்து வணக்கம் சொல்லியிருக்கிறார். இது ஆண்கள் தானே இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள். இவர் உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரர் அவர்களே, கேரளாவை பொறுத்த வரைக்கும் பண்பாடும் பாரம்பரியமும் தாய்வழி சமூகத்திலிருந்து வருகிறது. ஒருவரை முதல் நாள் பார்த்து மறுநாளே வணக்கம் சொல்லுகிறார் என்றால் அது அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம் என்பது நாம வாங்க 500 ரூபாய்க்கு தேவையா? இதுல நாங்கள்லாம் புக் பண்ணி என்னையா சொன்னாரு பெரிய ஜீராஜ் புக் பண்ணி சமைச்ச காலம் போய் புக் பண்ணி சமைக்கிறோம். இங்க எத்தனை பேருங்க புக் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? யார் புக் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுல இன்னைக்கு காலையில கோதுமை உப்புமா செய்யறேன்டா, உடம்புக்கு நல்ல, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது.
இதை பூரா செய்யறது யாருன்னா நம்ம தனபால் அண்ணா சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடத்து காலேஜ் பசங்க தான் இதை செய்யறாங்களே தவிர பொம்பளை பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. சிரமப்பட்டாவது அம்மா செஞ்சுட்டாங்களே வீணா போயிடக்கூடாதுன்னு உப்மாவை சாப்பிடுறது, நம்முடைய பாரம்பரிய உணவை இன்னைக்கு பின்பற்றுவது எங்க பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார். சாப்பிடுவாங்க. இவர் சொன்ன மாதிரி புக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. என்னைக்காவது அவங்க சாப்பிடுவாங்க. இவங்க என்னைக்கு சாப்பிடுவாங்க. அங்க யாராவது லேடி மைக் செட்டுக்காரங்கன்னா நமக்கு நல்லா வைப்பாங்க. எப்படி 3 சத்தம் போட்டுருக்காங்க. அதுல ஏன் ஆண்கள் குழப்பல கை வைக்கணும்னு விட்டறியா. அதுல இவர் எவ்வளவு சிந்திக்கிறார் பாருங்க. அன்னைக்கெல்லாம் ஆண்கள் குடிமை வைத்து கடுக்கன் போட்டிருந்தோம். அப்புறம் எவ்வளவு நாங்க மாடர்னா கிராஃப்ட் வெட்டிக்கிட்டோம். அன்னைக்கு பெண்கள் கொண்ட போட்டிருந்தீங்க, இன்னைக்கே லூஸ் கேர் விடுறீங்க. இதுதான் அர்த்தமான பேச்சாயா? நீங்க அன்னைக்கு மாதிரியே குடிமை வச்சுட்டு இன்னைக்கு எங்களை சொன்னா நியாயம். நீங்க மட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுவீங்க, நாங்க அப்படியே இருக்கணுமே. கொஞ்சமா அநியாயமா இல்லையா? நீங்களும் குடிமை வைங்க. ஐயா நான் இன்னைக்கே கேட்குறேயா, நம்ம ரேவதி மேடம் அவங்களும் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறவங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, அவங்க சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும்போது இவங்க 2 பேரும் என்ன ஆடை உடுத்துவாங்க? பேண்ட் ஷர்ட். ஆனால் நாளைக்கு கல்லூரிக்கு போகும்போதும் ரேவதி அம்மா சாரி கட்டிட்டு தான் போவாங்க. பெண் ஆசிரியர்கள் சாரி கட்டிட்டு தான் வர்றாங்க. ஆனால் ஆண் ஆசிரியர்கள் எல்லா கல்லூரியிலையும் அப்படித்தாங்கயா. நம்ம பகுதியில நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். பெண் ஆசிரியர்கள் சேலை தானே கட்டுறாங்க. அப்ப இன்னைக்கும் பாரம்பரியத்தை பெண்கள் தான் போட்டிருக்கிறார்கள். இவங்க மேடையில மட்டும் இப்படி ஏமாத்துறாங்க. வேட்டி சட்டை போட்டு வந்தா அவர் ஒரு வேட்டி சட்டை கிஃப்ட் கொடுப்பாரு, ஓட்டிக்கோ கட்டிட்டு போலாம். திருநெல்வேலியில கொடுத்தாங்கல்ல, வந்ததுல இருந்து என்ற ரேவதி அக்கா சொன்னாங்க திருநெல்வேலியில கொடுத்தாங்க, ஏன் தர்மபுரியில கொடுக்க மாட்டாங்களா? நான் சொன்ன நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கொடுப்பாங்க. இதுல நாங்க சொல்லுவோமா, உங்களுக்கு புத்தி எங்க போச்சுன்னு சொல்லுவோமா? எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. புத்தி இருக்கிறவங்களை பார்த்து தாங்க அப்படி சொல்லுவோம், எல்லாரையும் பார்த்துலாம் அப்படி சொல்ல மாட்டோம். இதுல இவங்க அம்மாவை கொண்டு போய் நம்ம விட சொல்றோமா, அதனால இவங்க அப்படியே கேட்டுறாங்க. எங்க தேவையில்லாத எத்தனையோ மோசமான பழக்க வழக்கங்களை நிறைய ஆண்கள் கடைபிடிக்கிறீர்கள். அதை விட சொன்னா ஒருத்தர் விடுறது கிடையாது, அம்மா அப்பா விடுனா விட்டுறாங்க. இன்னும் அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சு. மனைவி படத்தை மணிப்பரிசிலேயே வைத்திருப்பாரா? ஆமா, யாராவது பிக் பாக்கெட் அடிச்சு அப்படியே போய் தொலையட்டு. நாங்களாம் மணிப்பர்ஸில் வைக்க மாட்டோம், எங்களுக்கு ஹேண்ட்பேக்லேயே வைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்கள் கணவரை நாங்கள் மணிப்பர்ஸில் வைப்பதில்லை, மனசிலேயே வைத்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் இப்படி அல்பத்தனமான வீட்டுக்கு அடைய மாட்டோம். இதுல ஆண் பெண்களை இவங்க வந்து சாமியா பாக்குறாங்களா, இவங்களை வந்து அவங்க பேயா பாக்குறாங்களா? யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இப்படி தானே பார்ப்பாங்க. அவர் சொன்னதை நான் சொன்னேன். ஏன் நம்ம சொல்றோம் பாரம்பரியம் இன்னைக்கும் அப்படின்னு. அத பாரம்பரியம்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, தமிழன் அதை 7ஆ பிரிச்சா 8ஆ பிரிச்சா 9ஆ பிரிச்சா வந்ததுல இருந்து பிரிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒண்ணு சேருங்க. முதல் பாரம்பரியம்னா என்ன? உணவு நம்மளுடைய பாரம்பரியம், உடை நம்முடைய பாரம்பரியம், பக்தி நம்முடைய பாரம்பரியம், கலைகள் நம்முடைய பாரம்பரியம், குலதெய்வ வழிபாடு நம்முடைய பாரம்பரியம், விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம், இயற்கையை காப்பாற்றுவது, காடுகளை வளர்ப்பது நம்முடைய பாரம்பரியம், பழைய பாரம்பரிய கட்டடங்களை பத்திரமாக வச்சிருப்பது நம்முடைய பாரம்பரியம். இது எல்லாத்துலயும் யார் முன்னாடி நிற்கிறார்கள்? நாளிதழ்ல உணவு நல்லா இருக்குன்னு சொன்னது அதாங்க. அங்க பாரம்பரியமான உணவை இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, அடேங்கப்ப அந்த கோதுமை கஞ்சி அவ்வளவு சுவையாக இருக்கும். அப்ப அந்த பாரம்பரியத்தை உடை விஷயத்துல சரி, உணவு விஷயத்துல நம்ம ஊர் உணவு ஆரோக்கியமான உணவு. கம்பு மக்காசோளத்துல நம்ம செய்யலையா, இன்னும் நம்ம கழிக்கலையா? நீங்க என்ன ஆண்கள் அடிக்கே ஒரு சைடா ஆரோக்கியம் நம்ம பாரம்பரியம். ஆரோக்கியம் எங்க கிடைக்குதோ அதை நம்ம வாங்கிக்கணுமா இல்லையா? ஆண்கள் உணவு என்ன சாப்பிட்றோம்? நாங்கள் கூட கோதுமை வைக்கிறோம்னு இல்லை, இவங்க ரோட்டோரத்தில் விற்கிற பானிபூரி பூரா வாங்கி யாருங்க சாப்பிட்றோம்? அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அதை லேசா அப்படி கொட்டி அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வச்சு அதுக்குள்ள அவன் எத்தனை
நாள் வச்சிருந்தானோ பச்சை கலர்ல ஒரு மோசமான ஒரு ரசம், அதையும் ஊத்தி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடக்கூடாதாம், வாயை திறந்து அப்படியே லொபக்கென்று போட்டு மூடிவிட வேண்டும். இது பூரா யார்? இந்த 2 கேஸ் தான். நீங்க இப்ப இவங்க 2 பேரும் எடுத்து ரோட்ல நின்று பாடி போய் சாப்பிடுவோம். வீட்டுல செஞ்சு வேணா சாப்பிட முடியும், வெளியில ரோட்ல ஆமாங்க. இப்ப அதெல்லாம் ரெடிமேடா வந்து இவங்களாம் ரோட்ல சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அதையும் வீட்டுல செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுறதும் இவங்க தான். அதே மாதிரி பாருங்க, கலைகள். இன்னைக்கு இதே மேடையில நம்முடைய பரத கலையை யார் அவ்வளவு சிறப்பாக இந்த மேடையில் அரங்கேற்றினார்கள் என்றால் பெண் குழந்தைகள் தான் அரங்கேற்றினார்கள். ஒரு பெண் ஆசிரியை தான் அதை சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? இது வரைக்கும் அந்த நடனமா இருக்கட்டும், இன்னும் பாரம்பரிய பாடல்களாக இருக்கட்டும், யார் மூலமாக அது கடத்தப்படுகிறது என்றால் பெண்கள் மூலமாக தான் கடத்தப்படுகிறது. விளையாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் விளையாட்டு, கபடி விளையாட்டுல போய் என்ன காரியத்தை ஒருத்தன் பண்ணி வச்சிருந்தான் பாருங்களா? தோத்து போயிட்டான்னு ஒரு பள்ளி மாணவன் தோக்கடிச்ச ஒரு மாணவனை என்ன பண்ணி வச்சிருக்கான் திருநெல்வேலி. எவ்வளவு வேதனையா இருக்கு. ஆனா இருக்கட்டுங்க, அந்த விளையாட்டுல அதை காமிக்க கூடாது இல்ல. நம்மளும் தாயம் விளையாடுறோம், எத்தனை தடவை நம்மளை வெட்டி வெட்டி வெளியில வரட்டி விடுறாங்க. ஒரு நாளா வருத்தப்பட்டிருக்கோமா? திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு தாயம் போட்டு நாங்கள் உள்ளே வரவில்லையா? பெண்கள் விளையாட்டு என்னைக்குமே ஆபத்தாக இல்லாமல் அது பாரம்பரியத்தை போற்றுவதாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு. பெரிய கஷ்டம். நீங்க தாயம் போட்டுருந்தா பார்ப்போம். பக்தி நம்முடைய பாரம்பரியம் தானே. கொரோனா காலத்தில் எல்லா கோவில்களும் அடைக்கப்பட்ட போது கூட வீட்டில் பூஜை அறை என்றைக்கும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது என்றால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப விளக்காகிய பெண்கள் அதை கைப்பற்றி வைத்திருந்தார்கள். உண்மைக்கும் பெண்மைக்கும் நெருக்கம். நீங்க பாருங்க, இங்க விவேகானந்தர் தான் ஒரு வார்த்தை சொன்னார். ஆங்கிலேயர்கள் நிறைய நாடுகளை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் அடிமைப்படுத்திய நாடுகளில் எல்லாம் ஆங்கிலேய சமயத்தை, ஆங்கிலேய பண்பாட்டை தான் பின்பற்றினார்கள். இந்தியாவில் அந்த அளவுக்கு அவர்களுடைய பண்பாட்டை நாம் பின்பற்றவில்லை. ஏனென்றால் எங்கள் இந்திய தேசத்தின் பண்பாடும் பாரம்பரியமும் எங்கள் தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று விவேகானந்தர் பதிவு. பெண்கள் கைகளில் இருந்ததுனால இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கட்டடம், பாரம்பரிய கட்டடம். ஐயா, தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்கள் நிறைய தடவை போயிருக்கீங்க. போயிருக்கிறோம்ல, நம்ம என்ன செய்வோம்? போய் இவ்வளோ பெரிய கட்டடத்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கட்டியிருக்கிறானே, நெகிழ்ந்து போய் கண் கலங்கி உருகி போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நீங்கள் அதை சுற்றி வாங்க, அனிதா ஐ லவ் யூன்னு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். 1000 வருஷ பாரம்பரியம் இல்லையா? கரியை வச்சு ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான். அனிதாவுக்கு இந்த விஷயமே தெரியாது. அனிதாட்ட சொல்றதுக்கு பயந்து அங்க போய் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அனிதாவுக்கு இது தெரியாது. ரோல் நம்பரை எழுதி வைக்கிறது, மொபைல் நம்பரை எழுதி வைக்கிறது. 1000 வருட பாரம்பரியத்தை எவ்வளவு அலட்சியப்படுத்தி நம்முடைய ஆண்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இளைஞர்கள் ரொம்ப மோசமா மாறிட்டாங்க. ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு அதை அந்த இடத்துல போடுறது, முறுக்கு சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு அப்படியே அங்கங்க போட்டு விட்டு போவது பெரும்பாலும் இளைஞர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். இயற்கையை பாதுகாக்கிறது யாருங்கய்யா? அன்னைக்கு ஒரு மரத்தை சகோதரியாக பாவித்த ஒரு பெண் இருந்தாங்க. இன்னைக்கும் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிற நிறைய பேர்ல பாருங்க, மரங்களை வளர்த்த பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே தவிர ஆண்கள் ரொம்ப குறைவுதாங்கய்யா. காட்டுக்கு சுற்றுலா போனா நம்ம என்னங்க செய்வோம்? போனோமா, சுத்தி பார்த்தோமா, இந்த இடத்தில் நுழையக்கூடாதுன்னு போட்டா அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படமே வந்தது. இந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு எழுதியும் போட்டு சொல்லவும் செஞ்சு அதை எகிரி குடிச்சு அதுக்குள்ள உள்ள புலிக்குள்ள விழுந்து என்ன ஏழ்ற. அது மட்டும் ஒரு சினிமாவே வந்தது. நீங்க எப்ப பார்த்தாலும் இவர் சினிமாக்காரங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? நிறைய ஆண்கள் காடுகளுக்குள்ளே போகிறார்கள், பீர் பாட்டில உடைச்சு அப்படியே வழியில போட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் வனத்துறை கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏன்னா யானை பெரிய உருவம் தான், ஆனா அதோடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சு மெத்தை மாதிரி இருக்கும், தலையணை மாதிரி இருக்கும். அந்த சின்ன கண்ணாடி முள் அது காலில் ஏறிடுச்சுன்னா 3 மாசத்துல அவ்வளோ பெரிய யானை இறந்து போகும். இந்த உணர்வு கூட இல்லாமல் ஆண்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்களே என்று வனத்துறையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். என்றால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்கள் தான். ஒன்னை சொல்லி முடிக்கிறேன். நாம வேதாத்ரி மகரிஷி வளர்த்தெடுத்த மக்களுக்கு மத்தியில் பேசுகிறோம். வேதாத்ரி அவர்கள் தான் சொன்னார்கள், நான் நாடு முழுக்க உலகத்தின் பல நாடுகளில் சுற்றி
வந்திருக்கிறேன். அங்கே ஆண்கள் தினம் இருக்கிறது, பெண்கள் தினம் இருக்கிறது, குழந்தைகள் தினம் இருக்கிறது, அப்பாக்கள் தினம் இருக்கிறது. ஆனால் மனைவிகளுக்கு என்று ஒரு தினமும் இல்லை. அதனால் தான் மனைவி நல வேட்பு நாள் என்ற ஒன்றை நான் உருவாக்குகிறேன். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையில் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள் என்று வேதாத்திரியே சொல்லி இருக்கிறார் என்றால் ராஜா சார் அவர்கள் அதை மறுத்தால் தீர்ப்பு சொல்லிவிடப் போகிறார். ஐயா, தர்மபுரி அதியமான் வாழ்ந்த பூமி. தான் நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனி கிடைத்தது. ஆனால் அதியமான் யாருக்கு கொடுத்தார்? எத்தனையோ ஆண் புலவர்களும் இருந்திருப்பார்கள் இல்லையா? ஏன் அவைக்கு கொடுத்தார் என்றால் ஒரு பெண்பார் புலவரிடம்தான் இந்த மொழியும் தொன்மையும் தொடர்ச்சியும் காக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையால் தான் அவை கையில் அதை கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கும் பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது காப்பாற்றுவது ஆண்களை விட ஒருபடி அதிகம் பெண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அம்மா வச்சு காலிட்டாங்க. வேதாத்திரி மகனிலேயே சொன்ன பிறகு நீயெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம சொன்னாங்க. என்னென்ன பேசிட்டு போறாங்க? கேட்ட கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. இயற்கையை காப்பாற்றுவது யார்? பரதக்கலையை காப்பாற்றுவது யார்? பக்தியை காப்பாற்றுவது யார்? சாப்பாட்டை காப்பாற்றுறது யார்? தஞ்சை கோயிலுக்கு போய் நீ எழுதி வைக்கிற, நாங்க கும்பிட்டுட்டு வரோம். 1000 வருஷத்துக்கு கோயிலுக்கு உனக்கு அக்கறையே நிறைய சாடி. நாங்கள் கணவரின் போட்டோவை வைத்திருக்க மாட்டோம், அவரை மனதுக்குள் வைக்கிறோம். பத்திரமா இருக்கீங்க. ரொம்ப அருமையா பேசிக்கிறாங்க. பாவம் திரு ராஜ்குமார் அவர்கள் அதே ஊருக்கார். ராஜபாளையம் அவரும் என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. ஏன்னா அவர் பதில் சொல்றாங்க, ஒரே ஊர் நாங்கள் ஏமாற்ற முடியாது. அதியமான் மருந்து நெல்லிக்கனி வரைக்கும் வந்துருக்கிறாங்க. நீங்க எதையா இருக்கிறீங்க? வாங்க. ஆச்சரியமா இந்த ஆண்கள் இவ்வளவு வேகம். ராஜாவும் வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணாங்க? மனைவி நல வேட்பு விழா தொடங்கணும்னு சொன்னாங்க. பெண்கள் நாங்களும் அந்த பக்கம் வந்திருப்போம். திண்டாட வச்சுக்கிட்டு நீங்க அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று அவர் துணைவியாருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 30. அப்பதான் அப்ப பாருங்க, மனைவியை கொண்டாட வேண்டிய விழாவும் வந்துடுச்சு. அவரை மட்டும் ஞாபகத்துல வச்சா போதாது, எனக்கு எல்லாமாக இருக்கிற என் துணைவியையும் நீங்கள் கடைசி வரைக்கும் மறக்க கூடாது என்கின்ற பாரம்பரியத்தையும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. அதான் பெருசுங்க. அடுத்தது இங்க தகடூருக்கு வந்த உடனே என்னது, அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தது அதியமான் தானே. தமிழ் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்குன்னா பாரம்பரியத்தின் மண் இது. அவர் சாப்பிட்டு இருந்தா சரி, நான் நல்லா இருக்கணும், நாட்டை காப்பாற்றணும், இல்ல தமிழ் வாழ வேண்டும் என்று. அதனால்தான் அவர் என்ன பாடுபட்டிருப்பாரோ அதனால கொடுத்திருக்க மாட்டாரு. நமக்கு தெரியும். இதுல வேற சத்தியமா சொல்றேன், நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல தடவை போயிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே போயிருக்கேன். சமீபத்துல கூட போயிட்டு வந்திருக்கிறேன். நான் கோபுரத்தை பார்த்தேன், அந்த விமானத்தை பார்த்தேன். நிழல் பூமியில விழுதா விழலையாங்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அது வெயில் நேரத்துல எல்லாம் போய் பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா ஒண்ணு, அனிதா ஐ லவ் யூங்கிறத நான் பார்க்கவே இல்லைங்க. சத்தியமா கவிதா ஜவஹர் கண்ணுக்கு தான் இதெல்லாம் தெரியுது. எனக்கு இப்ப என்னன்னா, நான் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தையும் மறந்துட்டேன், அதை கட்டுற சோழ மன்னனையும் மறந்துட்டேன். யார் அந்த அனிதான்னு அடுத்த வாரமே போய் பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கும் வந்திருக்கும்ல. அப்ப இல்லைங்க, அது ஒரு பொதுநலன் சார்ந்த சேவை.
அந்த அனிதா ஐ லவ் யூன்னு எழுதுனானே, அவன் அந்த அனிதாவை கல்யாணம் பண்ணானா இல்லையா? முடிஞ்சா நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற. ஏன்னா நாங்க எப்பவுமே அன்பானவர்களை சேர்த்து வச்சுதான் பழக்கமே தவிர பெண்களை மாதிரி குடும்பத்தை பிரிச்சு வச்சு பழக்கமே இல்லை. இதுல அடேங்கப்பா இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, இயற்கையை பாதுகாப்பது பெண்கள். என்ன நீங்க சொல்றீங்க? சத்தியமா இந்த தமிழ் மண்ணில் இந்த இயற்கை விவசாயத்திலிருந்து அந்த மக்கள் மாறி போய்கிட்டு இருந்தாங்க. இயற்கை சார்ந்த உணவு வகைகளை மக்கள் சாப்பிடாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்மாழ்வார் என்கின்ற இயற்கை விஞ்ஞானி அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையையும் விட்டுட்டு இதுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணித்தார். தெருவில் நம்ம ரோட்டோரங்கள்ல எல்லாம் கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடுறது ஆண்கள் தான், பெண்கள் சாப்பிடுறது இல்ல. அப்படி அதை உருவாக்கி இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இன்னைக்கு நம்ம இது கம்பங்கஞ்சி சாப்பிட்டோம். ஸ்டார் ஹோட்டல்ல கம்பங்கஞ்சி சாப்பிடுற அளவுக்கு அதை கொண்டு வந்தவர் நம்மாழ்வார் என்கின்ற விஞ்ஞானிகளுடைய சாதனை. ஒரு ஆண் நடத்தி காட்டினார். இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம தமிழ் நிலத்துல பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குல்ல, 500க்கு மேற்பட்ட ரகங்கள் இருந்ததா சொல்றாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. நாம எல்லாம் அதிக மகசூல் தரணும், சீக்கிரமா தரணும், அப்படியே போயிட்டோம். புதுசா ஒட்டு ரகம் எல்லாத்துக்குமே போயிட்டோம். அதனால நம்ம நிறைய நோய்கள் வருதுன்னு பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி தேடி அதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நெல் ஜெயராமன். 174 நெல் ரகங்களை அவர் இந்த மண்ணுக்கு திரும்ப மீட்டு வந்தார். அது மட்டும் இல்ல, நெல் திருவிழாவை நடத்தி என்ன பண்ணுவாரு, எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு வந்து 2 கிலோ நெல் கொடுத்துருவாரு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வரும்போது அதை அவங்க நிலத்துல விளைவித்து அதுல இருந்து ஒரு 2 கிலோ அங்க கொண்டு வந்து கொடுக்கணும். புதுசா விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு சென்றவர் நெல் ஜெயராமன் தெய்வமாக இருந்து இன்றும் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த பெண் அங்க போறாங்க, வீட்டம்மா எவ்வளவு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இதுல வேற பரதக்கலையை இந்த மேடையில பெண் பிள்ளைகள் ஆடுனதை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, பரதக்கலையை ஆடுவது பெண்கள் அல்லவா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பரதக்கலையின் தெய்வமே நடராஜர் என்கின்ற ஆண் தான். எத்தனை முத்திரைகள்! அடுத்தம்மா ரெடி ஆயிட்டாங்க. நீங்க இதுல வேற உணவு, பாரம்பரிய உணவு, பானிபூரி. நிஜமாவே நான் பானிபூரி விற்கிறத பார்த்திருக்கேன். எப்படி சாப்பிடணுங்கிறத கவிதா ஜவஹர் அனுபவிச்சு சொன்னாங்க பாருங்க. அது அப்படியே உடைச்சு உள்ள என்ன அனுபவிச்சு சொன்னது. நாங்க ஏங்க என்னையும் இந்த அவர் பச்சை கிளியா எவ்வளவு கிண்டல். ஒரு பெரிய மனுஷன், ஒரு நடிகர், அவரு ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் ஆயிடுவாரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணா ஆயிடுவாரு. அந்த நேரம் பாருங்க, சல்யூட் ராமராஜ் தான். அவரை போய் பச்சை கிளின்னு கிண்டல் பண்றது, ஒரு ஆம்பளைகளை ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசுறதா? பேய்ங்கிறாரு. எங்களுக்கு அறிவில்லைங்கிறது. அறிவில்லைங்கிறத நாங்க வீட்லயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கேயே வந்து சொல்லணுமா? ஏதோ புத்தி கெடுத்தனமா பண்ணிட்டேன். சத்தியமா நான் எல்லாம் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது ஒய்ஃபை சமாளிக்கிறதே பெரிய சாதனைங்கிறது. மனைவி நல வேண்டல். உணவு, பாரம்பரிய உணவு. நான் என்ன சொல்றேன், வீட்டுல பாரம்பரிய உணவு, அத நம்மாழ்வார் ஐயா தான் சொல்லுவார், சிறுதானியங்கள் இருக்குல்ல, அதுதான் நமக்கு சத்தான பாரம்பரிய உணவு. அவர் என்ன சொல்லுவாரு, அது சிறுதானியங்கள் இல்ல, தமிழன் இந்த உலகுக்கு கொடுத்த பெருந்தானியங்கள். அதை சாப்பிடணும். சமைக்க தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிறதுக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. புக் பண்ணி என்னமோ கடையா பிரியாணில இருந்து இதெல்லாம் வாங்குறது நாங்க, சாப்பிடுறது அவங்க. இதுல வேற உடைய பற்றி நீங்க சொல்லாமாமா? உடைய பற்றி எங்க எவ்வளவு மோசமான உடை கலாச்சாரம் இருக்குல்ல. நான் ஒண்ணு வெளிப்படையா கேட்கிறேன், ஆண்களும் இருக்க பெண்கள். இந்த டிவி நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்னு ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. நடிகர்கள் எல்லாம் விட்டுருவோம். ஆண் வந்து கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நிற்பான், இல்லைன்னா முக்கியமான நாட்கள்ல ராம்ராஜ் வேட்டி சட்டையோட நிற்பான். ஆனா அந்த பெண் எவ்வளவு முக்கியமான நாளா இருந்தாலும், முன்னாடி எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்தாலும், பார்க்கறது பல கோடி மக்களா இருந்தாலும்,
அரைகுறை ஆடையோட நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன், பெரியவர்களை மதிக்கணுங்கிற பழக்கம். இப்ப நான் எல்லாம் பார்த்திருக்கிறேன், எங்க தாத்தாவும் சரியா யாருமே எந்த